வணக்கம் உறவுகளே. இது கருப்பூர், எங்கள் ஊர் கருப்பூர் ஆகாச மாரியம்மன் கோயிலில் நடந்த பறவைக்காவடி. அதான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நானும் நிறைய பறவைக்காவடி பார்த்துருக்கேன். சின்னமாக தான் இருக்கும் அந்த தேர். இது ரொம்ப பெருசுங்க. அவ்வளோ பெருசில் இருந்துச்சு. பறவைக்காவடினா தனியாகவே அவங்க முதுகில் அப்படியே கம்பியை இழுத்து மேலே அப்படியே கட்டி அப்படியே தொங்க விட்ருப்பாங்க. ரொம்ப ரிஸ்க் இந்த காவடி. அவ்வளோ கடுமையாக விரதம் இருந்து தான் எடுக்கணும். என்னால் அந்த கூட்டத்தில் எவ்வளோ கூட்டங்க எடுக்கவே முடியல. இருந்தாலும் உங்களுக்காண்டி நான் காமிக்கிறதுக்காண்டி எடுத்தேன். கிட்ட அந்த பையனை காமிப்பேனா கொஞ்சம் விலகி கூட்டத்தை எல்லாம் நவர்த்திக்கிட்டு அப்புறம் தான் போய் எடுக்க முடிஞ்சிச்சு. அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சுங்க பார்க்கவே. எல்லாருமே ஆளுக்கு ஆள் ஃபோன் வச்சுட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம போனதுனால நம்மளும் எடுத்து போடணும், நம்ம ஊராச்சே அப்படின்ட்டு எடுத்தேன். பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. பாய். வணக்கம் உறவுகளே. இது கருப்பூர், எங்கள் ஊர் கருப்பூர் கிழக்கு ஆகாச மாரியம்மன் கோயிலில் நடந்த திருவிழாவுக்கு எடுத்த பறவைக்காவடியை தாங்க உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். நான் எப்போதுமே போவேன் கோயிலுக்கு. போய் நான் எடுத்தேன். பறவைக்காவடி நானும் பார்த்துருக்கேங்க. ரொம்ப பெருசு. இந்த பையனை நல்லா கிட்டக்க நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தா முதுகில் கம்பியை மாட்டி அப்படியே மேலே இழுத்தி ரொம்ப மேலே கட்டி அப்படியே ரொம்ப ரஸ்க்குங்க. பார்க்கவே அப்படியே நம்மளுக்கு பயமாக இருக்கும். அழாமல் அப்படியே தொங்குவாங்க. இது ரொம்ப பெரிய தேராகவும் பெரிய இதாக இருந்தது, தேராக இருந்தது பார்க்கையில். எனக்கு பார்த்தா அவ்வளோ அழகாக சொடிச்சு எடுத்திருந்தாங்க. கடுமையாக விரதம் இருக்கணுங்க இதுக்கு. ரொம்ப ரிஸ்க்கு இந்த காவடி எடுக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் போனதுனால கூட்டம் எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்மளே எடுப்போமேன்ட்டு போனதுனால எடுத்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பாய்.